வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகராசிரியர் கனமழை எதிரொலி 10 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை. ஸோ நாளை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2025 10 மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக சற்று முன்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படுதோ அதை பேஸ் பண்ணி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முன்ன வந்து கலெக்டர் தான் வந்து அறிவித்தாங்க. இப்போ கலெக்டர் அறிவிப்பாங்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலோடைய பிரின்சிபால்ஸ் ஹெச்எம்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தொடர் கனமழை பெய்கிறதோ அந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1லேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம். ரொம்ப கனமழையாக இருக்கும் பட்சத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர் வரைக்கும் விடுமுறை இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நாளை 10 மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும். புதிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிருக்கு. ஸோ அதோடைய தாக்கம் அடிப்படையில் நாளை 10 மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 12 மாவட்டங்கள் இரவு 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இன்று இரவுக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலுக்குள்ளே விடுமுறை தொடர்பான அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த புதிய புயலுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மழைப்பொழிவும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெயின் ஆல் ரிலேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.